கலெக்ட்ஸ் மல்டிபிள் ஆர்குமெண்ட் இன்டு ஒன் அரே. இங்க பாருங்க, மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சிங்கிள் அரேவா ரிட்டர்ன் பண்ணும். ஹே எவ்ரிவன், நான் வேல்முருகன். நீங்க ரியாக்ட் ஜேஎஸ் மாரி லைப்ரரியில ஒர்க் பண்ணும்போது இந்த 3 கன்சிக்யூட்டிவ் டாட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. வாட் இஸ் மீனிங் ஃபார் தீஸ் 3 டாட்ஸ்? In the same symbol, sometimes called rest operator and sometimes called thread operator. This is another very important concept in JavaScript. இந்த டாபிக் ரிலேட்டடா 4 இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க. வாங்க, லெட்ஸ் டீப் டைவ் இன்டு திஸ் 3 கன்சிக்யூட்டிவ் டாட்ஸ். வாங்க, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஓகே, ஃபங்க்ஷன் நேம் சம்முன்னு வச்சுக்கிறேன். ஸோ கர்லி பிரேசஸ். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே வந்து ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணும்போது 1, 2, 3, 4 அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்கே வந்து அதே மாதிரி A, B, C இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்சஸ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து நம்ம அந்த வேல்யூ யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, ஸோ A அப்படின்னு யூஸ் பண்ணி சேவ் பண்ணோம் அப்படின்னா வந்து 1 வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து கன்சோல் B போட்டேன் அப்படின்னா அதுக்கு B வேல்யூ வரும் இல்லையா? ஸோ இந்த எல்லா வேல்யூமே வந்து எப்படி அக்சஸ் பண்ணலாம் நம்ம? இது எல்லா வேல்யூயும் இப்போ A, B ஸ்ப்ளிட் பண்ணாம, ஏன்னா இன்ஃபினிட் வேல்யூ வரும். ஓகே, அது எப்படி டைனாமிக்காக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, நம்ம we use 3 dots. ஓகே, 3 dots நம்பர் ஓகே அப்படின்னு போட்டுக்கிட்டு, அந்த வந்து NUMS நம்ஸ்ன்னு போட்டு இங்கே சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, சி இட் வில் ரிட்டர்ன் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்க, 1, 2, 3 கீ வேல்யூ பேர்ஸ் நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இப்போ வந்து இங்கே A, 3 டாட்ஸ் நம்ஸ்ன்னு போடுறேன். ஓகே, இப்போ இங்கே A, 3 டாட் நம்ஸ்ன்னு போடுறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். சி இங்கே பாருங்க, வேல்யூ 1 வந்திருக்கு. ஓகே, A உடைய வேல்யூ 1, அந்த ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூக்கு வந்து நம்ஸ்குள்ளே கவர் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, A, B, 3 டாட்ஸ் போடுறேன். அதே மாதிரி A, B, அந்த நம்ஸ். இப்போ சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, A உடைய வேல்யூ 1, B உடைய வேல்யூ 2, ரெஸ்ட் என்ன இருக்கோ ரெஸ்ட் வேல்யூ வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த நம்ஸ் தூக்கி நான் வந்து ஃப்ரண்ட்டில் போடுறேன். ஓகே, ஃப்ரண்ட்டில் போட்டு 3 டாட்ஸ். ஓகே, ஃப்ரண்ட்டில் போட்டு இப்போ எனக்கு சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் அடிக்கும். ஒய்? பிகாஸ் ஆஃப் நீங்கள் ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது லாஸ்ட்டில் தான் போடணும். ஸோ அதே மாதிரி சம்முன்னு போட்டு நான் லைக் இன்னொரு ரேண்டமாக ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து 2 அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கு. ரைட்? ஓகே, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒய் வி யூஸ் தீஸ் 3 டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. REST operator is part of ES6 version in JavaScript. In ES5, we have an array-like object called argument. ஓகேவா? which does not work with arrow function. So we avoid it. இப்போ நம்ம பார்த்தது வந்து நம்ம லைக் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ சேம் ஃபங்க்ஷன். ஓகே, சம். ஸோ இங்கே வந்து ஒரு கன்சோல் டாட் லாக் போடுறேன். ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகே, ஆர்கியூமெண்ட்ஸ் சம். ஸோ இங்கே வந்து லைக் ரேண்டமாக வேல்யூ போட்டுக்கிறேன். ஓகே, ரேண்டம் வேல்யூ போட்டேன். இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், திஸ் இஸ் ரெகுலர் ஃபங்க்ஷன், நம்ம நார்மல் ஃபங்க்ஷன். நார்மல் ஃபங்க்ஷன் சம் கன்சோல் டாட் லாக் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இது என்னென்னா, நம்ம இங்கே வந்து பேராமீட்டரில் என்ன போடுறோமோ ஓகே, அதை வந்து இங்கே ஆர்குமெண்ட் நம்ம அக்சஸ் பண்ணாமல் அதுக்குள்ளே வந்து ஆர்குமெண்ட்ஸ்னு போட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் ஏரோ ஃபங்க்ஷனில் அக்சஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே தான் வந்து ஒரு கேட்ச் இருக்குது. ஓகே, ஸோ நான் அதுதான் சொன்னேன். ES5 இதுதான் வந்து ES5 ஆர்குமெண்ட்ஸ் வந்து ES5ல வந்தது. ஓகே, பட் ES6ல வந்து அந்த 3 டாட்ஸ் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, திஸ் ஆர்குமெண்ட் டஸ் நாட் ஒர்க் வித் ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே, நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு சேஞ்ச் திஸ் டு நார்மல் டு ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே, சம் ஃபைன். இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா லைக் நான் இதை எடுத்து செகண்டில் போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட் லைனே இஷ்யூ அடிச்சா செகண்ட் லைன் ஒர்க் ஆகுது இல்லையா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் ஒர்க் ஆகுது. ஒர்க்கிங் எஸ் எக்ஸ்பெக்டட்.
பட் இது ஒர்க் ஆகல பாருங்க. என்ன சொல்லுது பாருங்க, ரெஃபரன்ஸ் எரர் ஆர்குமென்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா ஏரோ ஃபங்ஷன்ல வந்து ஆர்குமென்ட் ஒர்க் ஆகாது. ஓகே. ஸோ தட்ஸ் வை ES6ல வந்து ரெஸ்ட் ஆப்பரேட்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே. இந்த பர்ப்பஸ்க்கு தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 டாட்ஸ் நம்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இதை எடுத்து நான் இங்கே கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, அழகா வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா குடுத்துருச்சு. வெனெவர் யூ யூஸ் திஸ் 3 டாட்ஸ் வித் ஃபங்ஷன் டு டீல் வித் எனி நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ், அப்போ வந்து நீங்க யூ கேன் கால் இட் அவுட் ரெஸ்ட் ஆப்பரேட்டர். ஓகே. கலெக்ட்ஸ் மல்டிபிள் ஆர்குமென்ட் இன்டு ஒன் அரே. ஓகே. அகைன் ஐ ரிப்பீட், கலெக்ட்ஸ் மல்டிபிள் ஆர்குமென்ட் இன்டு ஒன் அரே. இங்க பாருங்க, மல்டிபிள் ஆர்குமென்ட்ஸ் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சிங்கிள் அரேவா ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் எக்ஸாக்ட்லி த சேம் ஆப்போசிட். ஸோ இங்க பாருங்க, எக்ஸ்பேண்ட் ஐட்ரேட்டபிள் லைக் அரே ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு இண்டிவிஜுவல் எலிமெண்ட். ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ லெட் அரே 1 லெட் அரே 1 இங்க வந்து 1 2 3 4 5. ஓகே. ஸோ அப்படி நான் இதை ஒரு க்ளோன் பண்ணி இதை வந்து 2 போட்டுக்கிறேன். அரே 2. I need to change this to 6 7 8 9. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து console டாட் லாக் போடுறேன். console டாட் லாக் அரே 2. ஓகே. ஸோ இது மேலே இருக்கிறதுல நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ். ஓகே. ஸோ இங்கே பாருங்க, 1 2 3 4 5. ஓகே. நான் எனக்கு வந்து இந்த அரே 2ல இந்த அரேவும் வேணும், இந்த அரேவும் வேணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த சேம் 3 டாட்ஸ். ஓகே. அரே 1 கமா சி. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே. திஸ் இஸ் ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர். ஓகே. இப்போ நான் வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அனதர் எக்ஸாம்பிள். ஸோ இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். லெட் அரே 1 101 23 45 67 345. ஓகே. இப்போ வந்து இதுலேருந்து மேக்ஸ் வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். ஓகே. மேக்ஸிமம் வேல்யூ என்ன வேல்யூ அந்த வேல்யூ. ஸோ அதுக்கு வந்து நான் கான்ஸ்ட் மேக்ஸ் வேல்யூ. ஓகே. ஸோ மேக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வி நீட் டு யூஸ் மேக்ஸ். ஓகே. ஓகே. அரே 1. ஓகே. ஸோ இதை வந்து லைக் கன்சோல் பண்ணோம். சோல் டாட் லாக் மேக்ஸ் வேல்யூ மேக்ஸ் வேல். ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு வந்து நாட் எ நம்பர் வந்திருக்கு. ஓகே. NaN which means not a number. JavaScript does not directly accept an array as an argument. When you pass an array as an argument to math.max, it is return not a number. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இது எக்ஸாக்டாக இது ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி யூஸ்டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் ஹியர். பாருங்கள், இப்போ சேவ் பண்ணுறேன். மேக்ஸ் வேல்யூ வருது பாருங்கள். ஸோ அதே மாதிரி நான் மின் போட்டேன் அப்படின்னா எனக்கு இதில் மினிமம் வேல்யூ வரும். ஓகே. ஸோ அதான் அகைன் ஐ ரிப்பீட், ஜாவா ஸ்கிரிப்டில் டேரெக்டாக இந்த அரேஸ் வந்து அக்செப்ட் ஆகாது. ஓகே. இந்த மேத் டாட் மின் யூஸ் பண்ணும்போது. வாங்க ரிலேட்டட் இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேன் வி யூஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஏரோ ஃபங்க்ஷன்? இந்த ஆர்குமெண்ட் வந்து அரே ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் சம், இது நார்மல் ஃபங்க்ஷன். இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் அவுட்புட் வருது. பட் ஆனால் வந்து ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது வந்து ஆர்குமெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இஷ்யூ அடிக்குது, இஷ்யூ வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெஃபரன்ஸ் எரர் ஆர்குமெண்ட் இஸ் நாட் டிஃபைன். ஏன்னா வந்து
இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஆரோ ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகாது. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, கொஷின் 2, விச் இஸ் த பெஸ்ட் வே டு கிரியேட் எ நியூ அரே வித் அசைன்மெண்ட்? ஓகே, ஒரு அசைன் பண்ணி எப்படி நம்ம நியூவாக கிரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், லெட் அரே 1 அப்படின்னு போட்டு ஒரு அரே இருக்குது. ஓகே, 2 போட்டு ஒரு செட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் போட்டு, ஓகே, இது நம்ம இங்கே கால் பண்ணணும். நம்ம முன்னாடி பார்த்தது தான். இங்கே கால் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் மெத்தட். இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது, பட் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் டு கிரியேட். ஓகேவா, நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள், அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு அந்த கீ வேல்யூ பேர்ஸோடு கொடுத்துரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் வே டு கிரியேட் எ நியூ அரே, ஓகே, வித் அசைன்மெண்ட். ஓகே, கொஷின் 3, create a function which can takes any number of parameters that return sum or max or any other such calculative values. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். இப்போ மேத் டாட் மேக்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில், ஓகே, நம்மளுக்கு வந்து இது எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஓகே, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் போட்டால் தான் வந்து லைக் ஐட்ரேட்டபுளாக வந்து நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இங்கே இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் போடல, சேவ் பண்ணோம் அப்படின்னா வந்து நாட் எ நம்பர் வரும். ஓகே, இதுக்கு வந்து வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து இந்த எக்ஸாக்டாக இந்த அரே எல்லாத்தையும் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இஷ்யூ தான் அடிக்கும். ஐ மீன் நாட் எ நம்பர் தான் வரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா வி கேன் அவாய்ட். ஓகே, ஏன்னா வேல்யூ நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் போடும்போது ஐட்ரேட்டபுளாக வரும், எல்லாமே அதுவே டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ நம்ம போய் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின் 4, கேன் த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் பி பிளேஸ்டு எனிவேர் இன் த ஃபங்க்ஷன் பேராமீட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, நம்ம வந்து ரெஸ்ட் ஆப்ரேட்டராக லாஸ்ட்டாக போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதை தூக்கி வந்து நம்ம ஃப்ரண்ட்லேயே போட்டோம் அப்படின்னா வந்து ஒர்க் ஆகாது. இங்கே பாருங்கள், சேவ் பண்ணாலும் இஷ்யூ த்ரோ பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்து மிடில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஃபாலோ அப் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. இது ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே, பை டிஃபால்ட்டாக வந்து ரெஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா வந்து அது லாஸ்ட்டில் தான் இருக்கணும். ஓகே, இப்போ ஒன்றா இருக்குன்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆகிடும். ஏன்னா ஒன்றுமே இல்லைன்னா இது லாஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, ஏ கமா பி கமா சி எதை போட்டாலும் வந்து லாஸ்ட்டாக தான் இருக்கணும் அந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ யா, திஸ் இஸ் 4th கொஸ்டின். உங்களுக்கு இப்போ இந்த கான்செப்ட் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next one. Bye bye. உங்களுக்கு இப்போ இந்த